எல்லாருக்கும் வணக்கம். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கான்சன்ட்ரேஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லோக்கை மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு ஐடியா பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஒரு சென்டம் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பார்ட் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று, இப்போ சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும், அப்புறம் சமையல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆயத்தம் பண்ணணும். நம்மளையே வந்து என்ன பண்ணிக்கணும்னா மென்டலி ரெடி பண்ணிக்கணும். அப்படி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் பார்ட் இப்போ பார்ப்போம். அடுத்தது ஃபுல் ஃபெஷ்டாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போது ரெடி பண்ணுறதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் நல்லா இருக்கணும், ப்ளஸ் சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறது அந்த அளவு தெரிஞ்சு சாப்பிட்ணும். இன்னொன்று, நம்மளோட எனர்ஜியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, உறுதியாக நம்ம அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உறுதிமொழியை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த எனர்ஜியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட மணி இருக்குது, அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அந்த எனர்ஜியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸோட நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் காமனாக இந்த 5 ஸ்டெப். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, நீ வந்து பாரு கரெக்டாக நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு. டீச்சர் சொல்லுவாங்க நீ கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்குவாங்க. குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. சரி, ஓகே, கான்சென்ட்ரேட் எப்படி பண்ணுறது தெரியாது. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுதும் இல்லை பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லும் பொழுது கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அது யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா காமனாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்குது. ஒரு கிரைண்டர் வாங்குகிறோம், மிக்சி வாங்குகிறோம், எல்லாத்துக்குமே யூசர் மேனுவல் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு ஜூஸ் அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வாங்கினா கூட அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட மேனுவல் இருக்குது. பட் பிரெயின் டசன்ட் கம்ஸ் வித் எனி மேனுவல். நமக்கு வந்துட்டு மூளைக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரலாக மேனுவல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போது கான்சன்ட்ரேட் பண்ண நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. அதாவது மங்கீஸ் சி மங்கி டூ, அதாவது புரிஞ்சுக்கோங்க, குரங்கு என்ன பார்க்குதோ அது பண்ணும். ஸோ அது வந்துட்டு லைக் ப்ராக்டிக்கலாக லைக் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும் பொழுதோ இல்லை பேரண்ட்ஸ் குழந்தைங்கிட்ட சொல்லும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபைன். சில பேர் சொல்லுவாங்க ரமண மகரிஷி வந்துட்டு கையிலேயே வந்துட்டு அவங்க சிகரெட் வச்சுட்டு யாரும் சிகரெட் ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது லைக் செகண்டரி. அவர் வந்துட்டு மேபி அது ஒரு வேற கேஸ். அவங்க வந்துட்டு நம்ம பூமியில் வந்துட்டு மனிதர்களோட லெவலுக்கு இறங்கி வரணும்னா அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது தனியாக விட்டுடலாம். ஃபைன். இப்போதைக்கு காமனாக கான்சன்ட்ரேஷன் வரும்பொழுது நார்மலாக நம்ம எங்கெங்கேயோ யோசிக்காமல் காமனாக இருக்கிற இந்த 5 பார்ட் மட்டும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீப். அதுதான் வரமாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சிம்பிள். அதுக்கு நான் ஒரு 2 டெக்னிக் சொல்கிறேன். ஃபைன். ஸோ இதில் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டெக்னிக் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபைன். நைட் என்ன பண்ணுங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கோங்க. எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எந்த டைமில் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தூங்க போகும்பொழுது எந்த டைமில் தூங்க போவீங்களோ அப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நான் இந்த டைமில் பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது வந்துட்டு சாப்பிட்டு பண்ணணும், யோகா பண்ணும்பொழுது வெறும் வயிற்றில் பண்ணணும், அந்த கான்செப்டில் எதுவுமே கிடையாது. ஃபைன். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, நல்லா நேராக உட்காந்துக்கோங்க. ஃபைன். சிட் எரெக்ட். ஃபைன். இன்கேஸ் கொசு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக சுற்றி போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒன்று மைல்டாக மியூசிக் போட்டு விட்றதுனா போட்டு விட்டுக்கலாம். ஃபைன். இந்த சில பேர் வந்துட்டு டிவி பார்த்துட்டு எப்படி தூங்குவாங்க, சில பேர் மியூசிக் கேட்டு தூங்குவாங்க. ஃபைன். ஓகே, இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் அப்படி பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், நேராக உட்காந்துக்கோங்க. கொசு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக பெட்ஷீட்டு வந்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. ஃபேன் போடுறதா போட்டுக்கோங்க, பாட்டு மைல்டாக வைக்கிறதா வச்சுக்கோங்க. பட் ப்ரொவைடட் ஒன்று காதில் இயர்ஃபோன் போட்டு அப்படி வைக்க வேணாம். லைக் மியூசிக் வந்துட்டு லைக் சவுண்ட் வந்துட்டு லைக் மினிமலாக வச்சு கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக உட்காந்துட்டு இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா துணி கடை
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ 8 மணி 9 மணி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணோன்னா அப்படியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. ஷட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் எடுத்து கரெக்டாக எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் தான் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்ணை மூடும் பொழுது தூங்கும் பொழுது உங்களோட மனசை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அப்படி இதுன்னு எல்லாமே எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான டைம் கொடுங்க. அந்த டைம் சில பேருக்கு 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10:30 2 வரைக்கும் 4 மணி நேரம் ஆச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி நான் சொல்கிறது வந்துட்டு பிஃபோர் 4 to 5 years ஃபைன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடி நேராக உக்காந்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்லீப் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடியுது அப்படின்னா நீங்கள் நேரம் எப்படியே உட்காந்துருப்பீங்க. அது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதும் நீங்கள் இன்னும் யோசிக்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருங்க. நீங்கள் எப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் இப்படியும் குமிஞ்சு கீழே விழுந்திருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் முழிக்கும் பொழுது இப்படி தான் முழிக்கணும். நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் இப்படின்னு போயிட்டு நீங்கள் முழிக்கும் பொழுது இப்படி தான் முழிக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் மறுபடியும் நேரம் எப்படி எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும். பட் நீங்கள் எப்போ முழிக்கும் பொழுது தெளிவாக ஒரு அவேர்னஸோட இப்படியே முழிக்கிறீங்களோ, தூங்கி விழுகும் பொழுது இப்படின்னு முழிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே இட் இஸ் டன். அது 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், 4 மணி ஆகலாம், 5 என்ன டைம் வேணால் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 மணிக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு இப்படி முழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மணி வரைக்கும் தான் தூங்க முடியுது, 7 மணி வரைக்கும் 3 மணி நேரம் தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப ப்ளசன்ட் ஸ்லீப்பாக இருக்கும், கனவு இல்லாத ஒரு ஸ்லீப்பாக இருக்கும். அந்த 3 மணி நேரமே உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் எப்படி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பில் இருந்திருப்பீங்களோ அந்த ஸ்லீப் தாராளமாக போதுமானதாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மெத்தட் ஃபைன். அடுத்த மெத்தட் இன்கேஸ் இந்த மெத்தட் இல்லைனா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மெத்தட் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது. 2வது மெத்தடும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்லீப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வேலை செய்கிறவங்களுக்கு ஃபிசிக்கலாக நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் வந்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு வந்துட்டு அந்த ஸ்லீப்புங்கிறது ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக கொடுக்கணும். யார் வந்துட்டு லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை வந்துட்டு கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸில் இருக்கிறவங்க யார் வந்துட்டு மென்டலி உட்காந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசு எப்படி அந்த துணி கடையில் வந்துட்டு துணியெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு மறுபடியும் ரீஆர்டர் பண்ணுறதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டைம் வேணுமோ அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். அதனால சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி ஒரு 1/2 hour 1 hour இருந்தாங்கனாலே அவங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ அப்போ வந்து கேசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைன். நீங்கள் வந்து நல்லா காலை நீட்டி வச்சுக்கோங்க, கையை வந்துட்டு மேலே பார்த்து வச்சுக்கோங்க, காலை அப்படியே மேலே பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் என்விரான்மெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் காலில் வந்துட்டு அந்த கண்ணெல்லாம் மூடிக்கோங்க, ஃபைன். பெட்ஷீட் போடுறது என்ன பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. பட் காலுக்கும் கைக்கும் அந்த ஒரு ஏர் படுற மாதிரி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் மாதிரி பெட்ஷீட் மாதிரி எடுத்து போத்திக்க வேணாம். அந்த ஒரு காலுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த ஏர் வந்து ஃபீல் பண்ணுங்கள். கைக்கும் அந்த ஏர் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், காலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர் நமக்கு படுது, என்விரான்மெண்ட் ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் வந்து அந்த எனர்ஜி வந்துட்டு கால் வழியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் நேரம். அப்புறம் ரைட் லெக் அது 15 seconds 20 secondsலாம் நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 10 seconds ஆச்சு, 20 seconds ஆச்சு, அது கவுண்ட்லாம் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும். அடுத்தது ரைட் லெக்குக்கு, அடுத்தது லெஃப்ட் கை, அப்புறம் ரைட் கை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலில் அந்த வழியாக அப்படியே அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு நம்மளோட முதுகு தட்டு வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரைட் லெக், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட். கை வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க, கை வழியாக இந்த வழியாக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சைக்கிள் மாற்றி மாற்றி வந்துட்டுருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து எப்படி அந்த உட்காந்துட்டு இருக்கிற எக்ஸசைஸ் மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது நார்மலாக இந்த ஸ்லீப் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னா நான் சும்மா நல்லா தூங்கணும்னு மட்டும் சொன்னால் பத்தாது. அந்த ஸ்லீப்புங்கிறதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்லீப். ஸோ அதில் 2 பார்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. உங்களோட 2 கையில் எவ்வளோ வந்துட்டு ஃபிட் ஆகுமோ, காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவு உங்களோட 2 கை ஃபுல்லாக வச்சிங்கன்னா எவ்வளோ வந்துட்டு ஃபில் ஆகுமோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டிய அளவாக இருக்கும். ஃபைன். அதுக்காக அப்புறமும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அது பத்துமா பத்தலையா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு ஏப்பம் வந்துடுச்சுன்னா போதும் ஓகே அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா அது உங்கள் நாக்குக்கு கேட்குது அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு அந்த 2 கையளவு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டும் பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஒரு கையளவு. ஸோ அது வந்துட்டு தாராளமாக போதும். ஸோ பொறுமையாக சாப்பிட்ணும், ஸ்லோவாக சாப்பிட்ணும். ஃபைன். மேபி டிவி பார்க்குறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பொறுமையாக சாப்பிடுங்க. பட் அளவுங்கிறது வந்து இதுதான். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு இருக்குன்னா இல்லை இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு டோட்டலாகவே வந்து இப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours தான் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போடா நீயாவது என்னாவது நீ வீடியோ பேசாமல் போய்ட்டு என்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஃபஸ்ட்டு எங்கே நம்ம அந்த 4 hours இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பார்ட்டில் இது ரொம்ப பெரிய டாப்பிக்காக வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணி எங்கே யூஸ் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கா, நம்ம வீட்லையா, ஸ்பௌஸ்க்கா, இல்லை நம்மளோட பிஸ்னஸ்லையா, இல்லை நம்ம அடுத்தது ஏதாவது யாருக்காவது விட்டுட்டு போகணுமா, இல்லை அடுத்தது நம்ம ஏதோ ஒன்று ஒரு கால் தடம் பதிகிற மாதிரி நம்ம சம்திங் ஏதாவது நம்ம சொல்லிட்டு போகணுமா, ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம அந்த எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு 24 hours 10 minutes நான் மெடிடேட் பண்ணிட்டேன், ரிமைனிங் 23 hours 50 minutes நான் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிறது கிடையாது. அதே மாதிரி சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் பயங்கரமாக டயட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு மற்ற டைம் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் கண்ணதெல்லாம் என்னென்னலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அதை வந்து சாப்பிட்டுக்கோங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜியை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டாபிக். அடுத்தது சிம்பிள் 3 விஷயம். அந்த அஃபர்மேஷன் உறுதிமொழி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு மன உறுதியோடு செயல்படணும் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் வேர்ட்ஸ், விஷுவலைசேஷன், ஃபீலிங். ஸோ நம்ம என்ன வந்து நம்ம யோசிக்கிறோமோ அது எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் இருக்கணும். அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே நம்ம இது இப்படி தான் இருக்க போகுது, நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது, அதை ஃபீலும் பண்ணணும். அது கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி. அது வந்து பொய் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொன்னது வந்து பொய் கிடையாது. அது பொய்யான வாழ்க்கையில் வாழ்கிறதுங்கிறது கிடையாது. உங்கள் பையன் வந்துட்டு இப்படி பண்ணுறான், அவன் சரியில்லை அப்படின்னா, அவன் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொன்னால் அவன் சரியில்லாமல் தான் போவான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருக்கான், ப்ளஸ் அதை ஃபீல் பண்ணி இருந்து வர்ற என்விரான்மெண்ட் தான். அந்த டைமில் அவர் ஏதோ நெகட்டிவாக நமக்கு ஒரு அட்டாக் ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னாக்கா, இல்லைல்ல அவன் சரியில்லை நம்ம நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சங்கிலியாக குட்டியாக கோத்து எல்லாமே பெருசு பண்ணி ஒரு பெரிய சங்கிலியாக உருவாக்கி ஒன்றும் இல்லாத வந்துட்டு நம்ம புதகரம் ஜென்ரலாக ஆக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஓகே இதுதான் கான்செப்ட்டு, அவர் வந்துட்டு நல்லா தான் இருக்கார், ஓகே பரவாயில்ல, இது வந்து மாறிடும். ஸோ அதுக்கு தான் ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க இதுவும் கடந்து போகும், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பாசிட்டிவ் ஒரு அஃபர்மேஷனோட நீங்கள் எடுத்து செயல்படுறது தான் 4வது பாயிண்ட். 5வது ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெங்கே கொடுக்குறீங்கிறது போய் இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் சொன்னால் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் வளரும், விதைக்கு தண்ணி ஊற்றினாலும் வளரும், களைக்கு தண்ணி ஊற்றினாலும் வளரும், எதுவாக இருந்தாலும் வளரும். அந்த மாதிரி உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவான இருக்கிற விஷயத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலும் எனர்ஜி கொடுத்தீங்கனாலும் அது வளரும், நெகட்டிவாக இருந்ததுனாலும் வளரும். ஸோ அதனால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா அதுலேருந்து எப்படி வளர்த்துறது, அதுலேருந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான எல்லாத்தையுமே அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் ஏறி உட்காந்துடுறீங்க, ஓகேவா, எங்கே போகணுன்னே தெரியாமல் ஏறி உட்காடுறீங்கன்னா அது பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு என்ன பர்பஸ், அதோட பாத் என்ன கோல் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஷுட் ஆக்ட் அப்பான் இட் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட ரிசோர்ஸஸை ஃபைனைட்டாக யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஸோ கான்சன்ட்ரேஷனோட பேசிக்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸ்லீப் ப்ளஸ் சாப்பிட்றது, நம்ம எனர்ஜி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அஃபர்மேஷன் நம்ம உறுதிமொழியோட எப்படி வந்து பாசிட்டிவாக விஷுவலைசேஷனோட அந்த ஃபீலிங்கோட பண்ணணும். சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இப்போ டெஸ்லா சொல்லியிருக்காரு, டு நோ த யூனிவர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். ஸோ அவர் சொன்ன கான்செப்ட்டும் இதே தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம சொல்கிற டாபிக் அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரே இதில் தான் மாற்றி மேட்ச் ஆகும். ஸோ ஐ லவ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது என்ன விதமான ஆப்பிள், அந்த ஆப்பிளை ஃபீல் பண்ணி நிறைய ஆப்பிள் இருக்குது, சிம்லா ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், ஹைப்ரிட் ஆப்பிள், வேக்ஸ் தடவி ஸ்டிக்கர் ஒட்ட வச்ச ஆப்பிள், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நீங்கள் என்னங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு யோசிக்கிறதுங்கிறது தான் இங்கே இருக்கிற மேஜர் தாட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனர்ஜியை வந்துட்டு எப்படி பாசிட்டிவாக விதைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வர்ற ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஹையர். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் முடித்தோம், இப்போ செகண்ட் லெவல், இப்போ தேர்ட் லெவல், அடுத்தது பார்த்திங்கன்னா 4th ஸ்டெப், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற விஷயத்த பாசிட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்லீப் அப்படிங்கிறத 2 கான்செப்ட்டில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த ஸ்லீப்பை வந்துட்டு நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்றைக்கி நல்லா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஸ்டே பாசிட்டிவ். பை. தேங்க்யூ.